யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. திருச்சிக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த சம்பவம். திருச்சியில் எம்ஜிஆர் கண்ட கனவு கடைசி வரை நனவாகாமல் போனதற்கு என்ன காரணம், அதற்கு பின்னணி என்ன, அதுதான் இந்த காணொளியில் நான் பேசப் போகிறேன் தோழர்களே. மிக முக்கியமான செய்தி. எம்ஜிஆர் கண்ட கனவுகள் எல்லாம் நடந்து முடிந்திருந்தாலும் சில அரசியல் கனவுகளில் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பிராண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சிக்னேச்சர் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு திருச்சியில் கண்ட கனவு எம்ஜிஆருக்கு ஏன் நடக்காமல் போனது, அதற்கு யார் காரணம், அவருடைய ஆசை என்ன, அதுதான் இந்த காணொளி. அது சொல்கிறேன். கேரளாவில் எம்ஜிஆர் இடம் வாங்கினார். தன் தந்தையார் பிறந்த அந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கினார். அந்த இடத்திற்கு அவர் போய் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம் அல்ல. ஆனால் அவர் வாழ்நாளில் அப்படி ஒரு இடத்த வாங்கி அதையும் ஒரு ஆளுக்கு தானம் கொடுத்தார். அது யார் தெரியுமா? ஒரு நாவிதருக்கு கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கே போய் அவர் இருந்தாரா? கிடையாது. ஆனால் இன்றைக்கும் எம்ஜிஆருக்கு நினைவு இல்லம் அங்கே இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். சைதை துரைசாமி அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நூற்றாண்டு விழாலாம் அது மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் அதை சுட்டி காட்டி அந்த இதுகளில் அதை முடித்தாங்க. அது வரலாற்று ஆவணங்கள். சரி, திருச்சியில் என்ன நடந்தது? திருச்சியில் ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டில் ஆண்டிற்கு சில காலம் அங்கே தங்கி ஓய்வெடுப்பதற்கு எம்ஜிஆருக்கு ஒரு ஆசை இருந்தது. ஏன் திருச்சி? இப்போ நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன உடனே திருச்சியை தலைநகராக்குவதற்கு முயற்சி செய்தார். தமிழ்நாட்டிற்கு 2 தலைநகரங்கள் தேவைப்படும். கன்னியாகுமரியில் இருந்தும், எங்கேருந்து? கன்னியாகுமரியிலிருந்து இன்றைக்கி நிலைமையை நீங்கள் 4 வழிச்சாலையை பார்க்கக்கூடாது. அன்றைக்கி நாங்கள்லாம் சென்னைக்கு போனோம் அப்படின்னா சிங்கிள் ரோடு 14 மணி நேரம் ஆகும். எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்திலேருந்து ராஜபாளையத்துலன்னா கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் அங்கிட்டிருந்து அந்த கடை நிலையிலேருந்து வரக்கூடியவங்க, கிராமங்கள்லேருந்து வரக்கூடியவங்க ஒரு நாள் பயணம் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஆக சென்னையில் இருக்கும் கன்னியாகுமரிக்கும் ஊட்டிக்கும் இங்கிட்டு சித்தூருக்கும் ஏற்பட்ட நடு பகுதி காவிரி கரையில் இருக்கக்கூடிய திருச்சி. அதை தலைநகராக ஆக்கிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதார பரவலாக்கம் இருக்கு இல்லையா. ஏன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் நாகப்பட்டினம் துறைமுகம் போயிடும், தொண்டி துறைமுகம் பக்கத்தில் அங்கிட்டு போயிடும், தூத்துக்குடி துறைமுகம் பக்கத்திலே வந்துடும், அங்கேருந்து 6 மணி நேரத்தில் சென்னை துறைமுகம் வந்துடும். சரி, அதனால் எம்ஜிஆர் அவர் திருச்சியை தலைநகராக்கி அதை சாத்தியப்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணார். ஏன்னா சென்னையில் நடந்த சில நேர நெருக்கடி, போக்குவரத்து நெருக்கடி, எல்லா தொழிற்சாலைகளும் எல்லாமே சென்னையில் குவிந்து விட்டதனால் தெற்கு பகுதி பொருளாதாரத்தில் வளம் இல்லாமல் போகுதே. அதனால் திருச்சியை தலைநகராக்கினால் என்ன அப்படின்னு முடியாதா? முடியும். ஏன் இப்போ தெலுங்கானாவில் முடியலையா? 2ஆக உடைச்சி ஹைதராபாத்துங்கிற ஒரு தலைநகரையே தெலுங்கானா வாங்கிட்டு போயிடலையா? இப்போ புதுசாக உருவாக்கலையா சந்திரபாபு நாயுடு? முடியும்னா முடியும் அப்படின்னு நினச்சார். இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, வேலை வாய்ப்புகளும் தொழிற்கூடங்களும் சிறு வணிகங்களும் எக்கச்சக்கமாக பெருகும். திருச்சியிலேருந்து எல்லா ரோடு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் போய் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க நெருக்கடியில் சிக்கி தவிப்பதும், அதே நேரத்தில் அப்புறமா தூரத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டம், தென்காசி, இங்கிட்ட தூத்துக்குடியிலேருந்து வரவங்கெல்லாம் பல மணி நேரம் பயணப்பட்டு அங்கே தங்குறதுக்கு சிக்கி சீரடைஞ்சி ஒரு அரசு வேலையை முடிக்கிறது உண்டான சிக்கல் இருக்கு இல்லையா. அதனால் அந்த கனவு நனவாக்குறங்கிறதை தாண்டி குடகுமலையில் உருவாகிய காவிரி கரை கொள்ளிடம் வழியாக அப்படியே தஞ்சாவூர் நிலப்பகுதியை செழுமையாக்கி கடலில் கலக்கக்கூடிய அந்த நதிப்பகுதியில் ஒரு வீடு வாங்கி அங்கே இருக்கணும்னு எம்ஜிஆருக்கு ஒரு ஆசை. அதை நிறைவேற்றினார். அந்த பத்திரப்பதிவு எப்போ போடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1984 மே மாதம் 8ஆம் தேதியெல்லாம் அதுக்கு சாத்தியப்படுத்திட்டாங்க. அதை சாத்தியப்படுத்துவதற்கு யாரை அவர் எம்ஜிஆர் உருவாக்கினார்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர்களாக இருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த நல்லுசாமிங்கிறவர்கிட்ட ஒப்படைக்கிறார். அதை இன்றைக்கும் முகநூல்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய வீராசாமிங்கிறவர் தான் அந்த இடத்த செய்கிறார். வீராசாமி சந்திரன் அப்படிங்கிறவர் தான் அந்த இதில் கையெழுத்து போட்டதாக நமக்கு ஆவணங்கள் சொல்லுகிறது. அவர் நெருக்கமான தோழர் தான். இப்பையும் எனக்கு பிறந்தநாள் நேரங்களில் எல்லாம் நெருக்கடியாக இன்றும் அவர் வாழ்த்து சொல்லக்கூடிய, எங்கே இருந்தாலும் வாழ்க, அவர் எப்பையும் இருக்கக்கூடிய, அவருடைய பொண்ணுங்க எல்லாம் குடும்பங்கள்லாம் ரொம்ப ஃபேமிலி எல்லாம் வெல் செட்டில்டு
நல்லா இருக்கிறாங்க. அதிமுக முதல் உறுப்பினரும் கூட, அவரும் கூட, மாவட்ட மாணவரணியும் கூட, சென்னையில் கூட, திருச்சியிலே கூட முதல் சிலையை வைத்தவரும் அவங்க தான் கூட, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு பெருமை உண்டு. அவர் தான் வந்து கையெழுத்து, எம்ஜிஆருக்காக கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த இடம் யாரால் வாங்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஒரு பாதிரியார் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது? அந்த இடம்னா நம்ம உறையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம், குடமுருட்டி அப்படிங்கிற இடத்துக்கிட்ட வாங்குகிறாங்க. 2 ஏக்கரில் இடம் வாங்குகிறாங்க. அப்படியே தோப்புகளுக்கு கரை ஓரத்தில் ஒரு பங்களா. எம்ஜிஆர் விருப்பப்படி கீழ்த்தளத்தையும் மேல்தளத்தையும் மாற்றி அமைத்து எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு ஆசை, நான் சொன்னேன் இல்லையா, தலைநகரை மட்டும் செய்கிறதுக்கு இல்லை, அதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை மண்டலத்திலையும் தஞ்சாவூரையும், அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா சேலத்தையும், அப்படியே வந்தீங்கன்னா கோயம்புத்தூரையும், நீங்கள் கற்பனையில் நினச்சி பாருங்கள். ஒரு முதலமைச்சர் வந்து அங்கே வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். அந்த கனவை நனவாக்க விடாமல் தடுத்தது சில அரசியல் காரணம். அதை நான் சொல்கிறதுக்கு இன்றைய சூழலில் நான் சில விஷயங்களை நான் பேச முடியாத நிலையில் இருக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் அது தெரியும். ஆனாலும் அந்த பில்டிங்க்கு வந்து ஒரு வாட்ச்மேனையும் போட்டு அவனுக்குள்ளே உட்கார வச்சு ஆறுமுகம் அப்படிங்கிறவரை அவர் போட்டு எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சது. ஆனால் எம்ஜிஆரால் வர முடியலை. பத்திரப்பதிவுலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. உடல் நலம் சீர்கேடாகிவிட்டது. மருத்துவமனை தொடரான மருத்துவ பரிசோதனை இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகிட்டது. சட்டமன்ற தொடர்களுக்கு உண்டான கடும் நெருக்கடிகளை உள்ளாக்கக்கூடிய சூழல்கள்லேயே எம்ஜிஆர் அவர்கள் மாட்டிட்டார். திருச்சியில் 2 கனவுகள் அவருக்கு இருந்தது சொன்னேன் இல்லையா, ஒன்று தலைநகர், இன்னொன்று சொந்த வீடு. சொந்த வீடு வாங்கி பத்திரப்பதிவு செஞ்சு நடந்தது. ஆனால் இன்றும் அந்த வீட்டு பிரச்சனையில் இருப்பதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சில 1000 கோடிகளுக்கு சொத்து விட்டு சென்ற அந்த எம்ஜிஆரின் சொத்தை பராமரிக்க முடியாத பாவிகள் தான் இன்றைக்கும் அவர் பேரை சொல்லிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு கிடக்கிறாங்க. நான் நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட, இன்றைக்கி அவன் தானே பொதுச் செயலாளர், என்ன செய்யணும்? ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கி கலைஞர் கருணாநிதி இறந்துட்டார், முடிஞ்சது. ஆட்சியில் இருக்கிறாங்க. எத்தனை திட்டங்கள் கருணாநிதி பேரில் வந்திருக்கு. அந்த குடும்பத்தோட சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட்டு நினைவு இல்லமாக எப்படி வந்திருக்குது. நான் திருவாரூருக்கு போனேன். அவர் பிறந்த மாவட்டத்தில் திருவாரூரில் நகர் மைய பகுதியில் எவ்வளவு பெரிய கட்டடம், எவ்வளவு பெரிய சிலை, ஃபுல்லாக டிஜிட்டலுங்க. அவர் வரலாறு வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய வரலாறுகளை எல்லாம் கண்டு எதிர்கால சந்ததிக்கு இது தேவை, கண்டிப்பாக தேவை, செய்ய வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பதவிக்கு வந்து அடிச்சுக்கிட்டு நாரிட்டு கிடக்கக்கூடிய இந்த மாதிரி ஜென்மங்கள் என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால் கேடுகட்டதை தான் நம்ம சொல்ல வேண்டியது. திருச்சியில் அவர் சொத்து இன்றைக்கு அனாதையாக அனாமத்தாக கிடக்கிறது. யார் யாருக்கு தெரியுமா? எம்ஜிஆர் தான் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் கண் காது வாய் பேச முடியாதவர்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம சொல்லியிருக்கோம், போட்டிருக்கோம் காணொலியில். அவர் தான் பட்ட பாடு, தொண்டையில் குண்டுபட்ட உடனே அவர் பட்ட பாடு இருக்கு இல்லையா, அவருடைய நல சிகிச்சைக்காகவும் கல்விக்காகவும் கொடுத்துட்டு போயிட்டார். தங்க புஷ்பம் தின்னு இந்த நாட்டை வந்து சூறையாடுன்னு சொன்ன பாவிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. அவர் சாகிற வரைக்கும், அவர் இறக்குற வரைக்கும் பதவிக்கு வர முடியாதவர்கள்ட்ட அந்த இதில் நானும் சேருவேன். நானும் அசை மாறி பொறிந்தவன் தான். மேதகு அவர்களுக்கு செய்த நிதி உதவிக்கு பிறகு நாங்கள் திருந்தினோம். எங்களை திருத்தியது மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் தான். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்து, இருவேறு கருத்துக்களே எங்களுக்கு கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது அந்த சொத்து அனாமத்தான் இன்றைக்கி யார் கிடைக்குன்னா குப்பம் மேடாக இருக்குங்க. நான் வந்து தமிழில் அந்த படத்தை போடுறேன், நீங்கள் பாருங்கள். தெரியாத தோழர்களுக்கு சொல்கிறேன். எம்ஜிஆர் சொத்தா அப்படின்னு 2 ஏக்கர் இடங்க. அந்த இடத்துக்கு வரல. அந்த வாட்ச்மேனுக்கு சம்பளம் கொடுக்கல, வழக்கில். அந்த வாட்ச்மேன் ஆறுமுகம் இன்றைக்கு வரைக்கும் அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடுற மைதானமாக அந்த இடத்த உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. கட்டடங்களின் கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் கலட்டி சூறையாடப்பட்டு கிடக்கிறது. என்ன அவலம் பார்த்தீங்களா? ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்துக்கிற வரைக்கும் எப்படி ஒரு கட்சியோடு இருந்தாப்புல, இறந்த உடனே
பல காணொலியில் நான் சொன்னது தான் வரலாறு தெரிந்தவங்களுக்கு எல்லாரும் தெரியும்தான். ஜெயலலிதாவுக்கு டிரைவர் கொல்லப்பட்டார், ஜெயலலிதா வீட்டு காவலாளி கொல்லப்பட்டார், ஜெயலலிதா வீட்டுக்கு உள்ளே பணிபுரிக்கக்கூடியவர்களும் கொல்லப்பட்டார்கள். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான். இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல. ஜெயலலிதா வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் சூறையாடப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு சொல்ல பெரிய காலங்கள்லாம் ஜெயலலிதா இருந்து எவ்வளோ நாள் ஆகுது? அந்த அம்மா அவங்க நேரடி ஆட்சிக்கு உள்ளே வந்து முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இதுதான் அரசியல், புரிஞ்சுக்கிடணும். எம்ஜிஆரை பற்றி பேசுகிறவர்கள் நாம், ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுவதற்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஆணவம் அழிய வச்சிடும். எம்ஜிஆரை பேசி இன்னும் பெரிய நாங்கள் என்ன கிழிக்க போகிறோமா? திராவிட இயக்கத்தோட பிதாமகனாக மட்டுமல்ல, தேசிய கட்சிகளின் ஆதிக்கத்தை ஒழித்தவர் எம்ஜிஆர் என்பதில் தான் நாங்கள் அவர் தலைமையில் தூக்கி வச்சுக்கிறாங்க கொண்டாடுறது. இன்றைக்கி அதை சிதைப்பதற்கு இந்த அதிமுக தலைமையே இடம் கொடுக்கிறது என்பது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழல். அதை நினைக்கிற பொழுது தான் நமக்கு நெஞ்சம் கொதிக்கிறது. அந்த மாதிரி நிலைமை திருச்சியில் அவர் கண்ட கனவு நடமாகாமல் போனாலும் எம்ஜிஆர் விருப்பப்பட்டு வாங்கிய வீடும் அவல நிலையில் இருப்பதற்கு காரணம் இந்த பாவிகள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அப்போ கட்சியை கொண்டு போய் எங்கே விட்டுருவாங்க? நாங்கள் ஏன் அதிமுக பாதுகாப்பாக இருக்குன்னு எங்களைப் போல் ஆட்கள் ஏன் நாங்கள் நினைக்க வேண்டும் என்று சொன்னால், பக்கத்து வீடு தீப்பிடிச்சி எரியுது அப்படின்னு சொன்னால் அடுத்து நம்மளை பாதிக்குங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அதை காப்பாற்றணும்னு நான் சொல்கிறோம். இன்றைக்கி ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட பல பேர் வந்து இன்றைக்கி விஜயை இறக்கி விட்டு அதிமுகவை சூறையாடக்கூடிய நிலைமையை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த நிலை வந்து விட்டது. எம்ஜிஆர் வீடு அழிவதையே பற்றி கவலைப்படாத இந்த பாவிகள் எம்ஜிஆரோட உருவாக்கின கட்சியவும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையுமா கவலைப்பட போகிறார்கள்? நாம் தான் அவர்களையும் காப்பாற்றணும். இப்போ நம்ம அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம். அவர்கள் மேல் நம்பிக்கை இன்மை ஏற்படுவதற்கு காரணம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த வழக்கு விவரத்தில் கூட நாம் பார்த்திருக்கலாம். போட்டியில் முட்டியில் கிடக்கு. இதையெல்லாம் பொதுமக்கள் மறந்து போயிருப்பார்கள். எம்ஜிஆருக்கு சொந்தமாக விருப்பப்பட்டு வாங்கிய ஒரு இடம் பாழடைந்த பங்களாவாக உள்ளே கிடக்கிறதா இன்னும் திருச்சி கரையில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதில் கேட்கும் வாய்ப்பு யாராவது இருந்தால் அதிமுக தலைமையில் கடிதம் இல்லை, காரி துப்புங்கள். நன்றி, வணக்கம் தோழர்களே.